வீட்டில் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். காஞ்சிருச்சுங்க. வெண்டைக்காயை போட்டு நல்லா செலவிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், வெறும் வானலில் தான் செலவுவேன். வெண்டைக்காய் நல்லா செலவியாச்சுங்க, வதங்கிடுச்சு நல்லா. போதும், இதுக்கு மேலே வதங்க வேணாம். இதை எடுத்து இறக்கி வச்சு ஃபேனில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. வெண்டைக்காயை வதக்குனதை எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு சூட்டோடு போடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு அதை அடிக்கட்டை எடுத்துடணும், வெள்ளையாக இருக்கிறத. பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் 1.5 கட்டி போல். சின்ன வெங்காயம் எடுத்து மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் முழுசாக வெங்காயம் போட்டுனா சாப்பிட மாட்டேன் குழம்புல. இதுனா கொஞ்சம் குழம்பு நல்லா தடுப்பு தட்டு நல்லாயிருக்கும், நல்லா வதக்கிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்த ஒரு போட்டாச்சு. கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரியுது. இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூனு. வெந்தயம் போட்டுட்டு சீரகம் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூனு. காஞ்ச மிளகா. அடுத்து பெருங்காயத்தூள். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் 1.5 கட்டி. அது பூண்டு நசுக்கி போட்டால் தான் அதோட மணமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். அது நல்லா அந்த எசனஸ் வந்து இறங்கும் எண்ணெயில் நல்லா. நல்லா நசுக்கி தான் போடணும். அடுத்து கருவேப்பிலை. பூண்டு வதங்கிடுச்சு. ஏதோ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். கலர் கொஞ்சம் மாறினதும் வெங்காயம் மிக்சியில் சின்ன வெங்காயம் எடுத்து அடித்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், சீக்கிரம் வதங்கிடும். அரிஞ்சு போட்டு வதங்கிறத விட இது நல்லா வதங்கிடும் சீக்கிரம். வதங்கின அப்புறம் தக்காளியும் மிக்ஸில் அடித்து வரும்போது இருக்கும்போது உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டாச்சு, கல் உப்பு. நல்லா வதங்கட்டும். நல்லா சாந்து மாதிரி வந்துடும். குழம்பு புளி குழம்புலாம் தடுப்பாகவும் இருக்கும். இந்த ஒரு 2-3 வெங்காயம் முழுசாகவும் போட்டேன், சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சு ஊற்றினோம்னா தான் நல்லா தடுப்பாகவும் இருக்கும் குழம்பு. ஆனால் நல்லா வதக்கிக்கணும், பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அரிஞ்சு போட்டு வதக்கிறத விட இது சீக்கிரம் வதங்கும். அவ்வளோதாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அதிகம் போட வேணாம், 1/4 ஸ்பூன் போடும். சின்ன ஸ்பூனாக 1/4 டீஸ்பூனு. அடுத்து மிளகாய்த்தூளும் கொத்தமல்லி தூளும் இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம். நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான், அது நல்லா எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக ஒரு வதக்குனா போதும். அடுத்து தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கும். அவ்வளோதாங்க. தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி குழம்பு கூட்டி வச்சாச்சு. இது இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டால் அந்த புளிக்குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் புளி குழம்புல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. குழம்பு கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்தப்புறம் வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நல்லா கொதி வருதுங்க. நம்ம அரிஞ்சு வதக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கிறேன். புளியும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன், வெந்நீர் வச்சு. அது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும், கொதி வரட்டும்ல. கொதி வந்த அப்புறமேட்டு புளியை ஊற்றிக்கலாம். முட்டை நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். என் கோழி விட்ட முட்டை. எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி இருக்குது. யார் வேணுனாலும் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. அவ்வளோதாங்க. காய் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் காயும் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு போட்டதுனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம். உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா இருக்குது. புளியை ஊற்றிங்க, கரைச்சி வச்ச புளியை. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றுறேன்.
நல்லா கொதிக்கிட்டோம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்ட போதும். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் குழம்பு இவ்வளோ தடுப்பாக நல்லா திக்காக இருக்குது, பார்க்கவே கலராக இருக்குது. நேற்று வச்ச குழம்பு இருக்குது சாம்பார், சட்டியில் வச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீ பழைய சாம்பார், அதனால் அதை எடுத்து ஊற்றலை, அதையும் சாப்பிட்டுக்கணும்.